அப்புறம்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை யூஸ் பண்ணி இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்டேட்டஸ் எப்படி ஈஸியாக நமக்கு கலரில் மார்க் பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா என்னோட இன்வென்ட்ரி டேட்டா என்கிட்ட 50 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது வீக்லி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வென்ட்ரி எந்தெந்தெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு, எதெல்லாம் அந்த வீக்கோட எண்டில் இன்ஸ்டாக் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து குயிக்காக ஒரு வியூ பார்க்கும்போது எனக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்கிறதெல்லாம் வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணணும், இன்ஸ்டாக்கில் இருக்கிறதெல்லாம் க்ரீன் கலரில் நான் மார்க் பண்ணணும் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன்னா ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி கலர் வந்து மேனுவலாக நம்ம மார்க் பண்ணுவோம், இல்லைனா ஃபார்மட் பெயிண்டர் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா தெரியும் இந்த டேட்டாவில் அவுட் ஆஃப் ஸ்டாக்குங்கிறது வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் கலரில் மார்க் பண்ணணும்னா இப்படி வந்து தனித்தனியாக நம்ம வந்து ஃபார்மட் பெயிண்டர் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அப்படி மேனுவலாக பண்ணாமல் எப்படி சிங்கிள் ஷாட்டில் அவுட் ஆஃப் ஸ்டாக் எல்லாம் வந்து ரெட் கலரும் இன்ஸ்டாக் எல்லாம் க்ரீன் கலரும் மாற்றலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டேட்டா ரேஞ்சில் வந்து நம்ம அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போடணுமோ செலக்ட் பண்ணிட்டு இங்கே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல நியூ ரூல் கொடுத்துட்டு இந்த செகண்ட் ரூலை செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு நம்ம அந்த டெக்ஸ்ட்டை இங்க டைப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த செல்லை ஏதோ ஒரு செல் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல வச்சு பேஸ் பண்ணி போட போறோம்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்ங்கிறத கிளிக் பண்ணோம்னா ரெஃபரன்ஸ்க்கு இந்த செல்லை எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார்மேட் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு ரெட் கலர்ல மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஃபுல்லாக ரெட் கலரில் மார்க் பண்ணிடுச்சு. இப்போது அதே போல் இன்ஸ்டாக்ங்கிறதெல்லாம் எனக்கு க்ரீனில் மார்க் பண்ணணும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் சேம் தான் நியூ ரூல் செகண்ட் ஒன் ஈக்குவல் டு போட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த செல்லை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா கிளிக் பண்ணுறதுக்குனா ரெஃபரன்ஸாக அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கும். இல்லை டைப் பண்ணுறதுனா எக்ஸாக்டாக டைப் பண்ணணும். இன்ஸ்டாக் ஸ்பெல்லிங் வந்து எக்ஸாக்டாக டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எனக்கு இது க்ரீன் கலரில் வரணும் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்தோம்னா இப்போ இன்ஸ்டாக் ஃபுல்லாக க்ரீனில் வந்துடும். இப்போ இன்கேஸ் நம்ம வந்து ஏதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்ங்கிறத நான் இங்கே வந்து டைப் பண்ணுறேன்னா இன்ஸ்டாக்குன்னு மாற்றுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீனில் மாறிடும். அதே போல் இங்கே வந்து இன்ஸ்டாக்ங்கிறத நான் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு நான் மாற்றுறேன்னா இது க்ரீனில் வந்துடும். இது கேப்ஸ் ஸ்மாலுங்கிறது பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து அந்த டெக்ஸ்ட் இது வந்து இங்கே கன்சிடர் பண்ணிக்காது கேப்ஸ் ஸ்மாலுங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து குயிக்காக ஒரு சிங்கிள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போட்டு நம்ம வந்து கலர் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து இன்வென்ட்ரி தான் கிடையாது, நமக்கு கஸ்டமைஸாக என்ன மாதிரி இது வந்து ஒரு டெக்ஸ்ட் பர்டிகுலர் டெக்ஸ்ட் வர்ற இடத்துல எல்லாம் நம்ம கலர் மார்க் பண்ணுங்கிறதுக்கோ இல்லை நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் இருக்கிறதுலாம் நம்ம கலர் மார்க் பண்ணணுங்கிறதே நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம்.